பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் முத்திக்கிட்டே வருதுங்க ஃபைட்டு. பெரிய அளவில் சண்டை போட போகிறாங்களா என்னன்னு தெரியல. சாண்ட்ரா வந்து வம்புக்கு இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் திவ்யா கொஞ்சம் சட்டலாக ப்ளே பண்ணுது. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிக்கிட்டு இருக்கு, அமித்தோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுது, அதாவது எனக்கு வந்து திவ்யா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ளே பண்ணா, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஜெயிலில் இருக்கும்போது நானும் உங்கள் கூட ஜெயிலில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னான். இந்த கேம் எனக்கும் ஆட தெரியும், நானும் ஆடி இருக்கேன். ஆனால் நீ ஆடின மாதிரி கேவலமாக நான் ஆடலை. எனக்கு தலை வெடிக்குது, நான் செத்துருவேன் ஊனுக்கு ட்ராமா க்ரியேட் பண்ணி எனக்கு ஜெயிலுக்கு போகாமல் உட்காந்து ட்ராமா க்ரியேட் பண்ணி எங்கள் பேரையும் கெடுத்து பிரஜைன் பேரையும் கெடுத்து என்னென்ன கூத்தடிச்சா, தலை வெடிக்குது அப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் அவங்களோட எமோஷனில் நீங்கள் ட்ரிகர் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி அமித் சொல்லிகிட்டு இருக்காரு. ட்ரிகர் ஆகி தானே இவ்வளோ பிரச்சனையே. சேண்ட்ராவுக்கு கெட்ட பேர், புருஷனுக்கு கெட்ட பேர் வாங்கி பெரியவள பால் ஊற்றுறோம் எப்ஜேக்கு அந்த மாதிரிலாம் அடி வாங்கினார்ல. மாற்றி மாற்றி சண்டை வேறு போட்டுக்கிட்டாங்க. பிரஜைன்னு அந்த பக்கம் வந்து விஜேஎஸ் எல்லாம் சண்டை வேறு போட்டுக்கிட்டு இருந்தாங்க உள்ள இதில் சாட்டர்டே எபிசோடில். அந்த கூத்தெல்லாம் வேறு நடந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் திவ்யா தான். திவ்யா தான் இந்த பிரச்சனையை க்ரியேட் பண்ணுது. சொன்னார், வேறு யாரோ கேம் ஆடுறாங்க, நீங்கள் பலியாட ஆகாதீங்க அப்படின்னு அப்போவே சாண்ட்ராவுக்கு விஜய் சொன்னார். அப்போலாம் கேட்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ அங்கே ஏன் போய் சேர்ந்துருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த அன்பு கேங்கோட போய் சேராமல் நான் அடிக்கணும், அன்பு கேங்க அடிக்க போகிறேன்ட்டு வந்துட்டு எல்லாரையும் போட்டு அடிக்கிறேன்ட்டு போய் அங்கேயே சேர்ந்துருக்கா, அதுவும் எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, பிரஜைனோட கொஞ்சம் க்ளோஸாக பழகிருச்சு திவ்யா. இதை பிடிச்சிக்கிட்டு கேமை கெடுத்தாச்சு, அதை கெடுத்தாச்சு. நம்ம என்கிட்ட சண்டைக்கு வர்றா, அவள் சண்டைக்கெலாம் வரல, அவள் பாட்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிறா, கேம் ஆடிட்டுருக்கா. வேறு யார்ட்டும் கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துக்கிட்டு இவளை தான் அடிக்கிறாங்க, சாண்ட்ராவை தான் காலி பண்ணுறதுக்கு திவ்யா வந்திருக்க மாதிரி இது க்ரியேட் பண்ணுது. இல்லை நடிக்குதா, இல்லை இது கேம் ஆடுதா, இது சிம்பத்தி க்ரியேட் பண்ணுதா, இல்லை அழுவுதா, என்ன பண்ணுதுன்னே தெரியல. இதே இது வந்து நினச்சிக்குது, ஒரு மாதிரி நடிப்பு அரைக்கி தானே சாண்ட்ரா. என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. அப்புறம் சொல்லுது, பிரஜைனையே அவள் கேமுக்காக பயன்படுத்தின மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமாம், கேமுக்கு தான் பயன்படுத்தினா. நல்ல பாண்டிங் இருந்துச்சு, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ இங்கே தப்பாகவும் பழகலை, பாசமும் கொடுக்கல. இவர் வந்து துண்டிப்பு நீட்டிப்புன்னு ஒன்று பண்ணார்ல, யார் பிரஜைன்னு, அதில் தாங்க அஃபெக்ட் ஆகிடுச்சு. துண்டிப்புன்னு சொல்லிவிட்டு சாண்ட்ராவை சொல்லிட்டாரு. நீட்டிப்புன்னு சொன்னோன்னா திவ்யாவை சொன்னோன்னே கடுப்பாகி பொசசிவில் அன்னைக்கு நடந்த சண்டை அன்னைக்கு நடந்தது. அதுக்கப்புறம் பாரு நல்லா ஏற்றி விட்டுச்சு வேறு. இது எல்லாட்டையும் போய் உட்காந்து புலம்பிக்கிட்டு திவ்யா என்கிட்ட சண்டைக்கு வர்றா, என்னை ஆப்படிக்க பார்க்குறா, என்னை வெளியே அனுப்ப பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு. இப்போ சொல்லுது, நீ என்ன வேணால் நினச்சிக்க, நான் பயந்துட்டேன்னு நினச்சிக்க, பயந்து ஓடிட்டேன்னு நினச்சிக்க, எனக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது, உன்னெல்லாம் வச்சு செய்வேண்டி அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குங்க சாண்ட்ரா. எப்படா சண்டை போடலாம், எப்படா வந்து இந்த சண்டையை முத்த வைக்கலாம், அடிச்சுக்கிட்டு சாவலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ சாண்ட்ரா. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள்.